வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. வணக்கம். இருமுனை நியூரான்களை தொடர்ந்து பலமுனை நியூரான்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பலமுனை நியூரான், இந்த பலமுனை நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எங்க காணப்படும்? இப்போ அது வளர்கரு நிலையில காணப்படும். ஒரு முனை, இருமுனை பார்க்கும்போது கண்ணின் விழித்திரையிலும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த நாசி துளையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி எபித்திலிய செல்கள்ல காணப்படும் நம்ம பார்த்தோம். இது மூளை, அந்த மூளையில் இருக்கக்கூடிய பெருமுனையின் புறணியில காணப்படும். சரிங்களா? சரி, அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? பல முனைனா பல முனைகள் இது போல அதிகமா இருக்கும். மூளையினுடைய புறணியில இது காணப்படுது. சரி, ஓகே, வாங்க பலமுனை நியூரான்ஸை பத்தி பார்க்க போறோம். இது எங்க காணப்படும்? செரிபிரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின். இட்ஸ் ஃபவுண்டட் இன் செரிபிரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின். இது பெருமுளையின் புறணியில் காணப்படும். சைட்டானிலிருந்து பல டென்ட்ரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் ஆக்சான்கள் ஒரு முனையிலும் உள்ளன. சரிங்களா? சைட்டானிலிருந்து, சைட்டான் என்னது? செல்லினுடைய உடலம். அதிலிருந்து பல டென்ட்ரான்கள் கிளைத்தும் ஒரு முனையில், அந்த பல டென்ட்ரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் மறுமுனையில ஆக்சான்கள் கிளைத்து காணப்படும் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இதனுடைய விஷயம் என்னன்னா, பல முனையில டென்ட்ரான்கள் இருக்கும், ஒரே ஒரு முனையில. நம்ம அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தல. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை தான் இருக்கும். நம்ம இனிஷியேட்டா நம்ம இங்க சொல்றோம் இல்லையா, அதனுடைய அமைப்புகள். இது இருக்கு இல்லையா, பல முனைகள்ல கிளைத்தும் ஒரு முனையில ஆக்சான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ இது போலதான் இது இருக்கும். சைட்டான்ல இருந்து பல டென்ட்ரான்கள் கிளைத்து ஒரு முனையில ஆக்சான்கள் காணப்படுவதா நம்ம சொல்றோம். செயல்பாட்டினுடைய அடிப்படையில என்ன செயல்படுது, எது போல செயல்படுதுன்ற அந்த செயல்பாடு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இதனுடைய செயல்பாடு என்னது? ஒரு இடத்திலிருந்து தகவல்களை, தட் மீன் தூண்டல்களை, இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத மற்றொரு பகுதிக்கு கடத்தப்படக்கூடிய தலையாய விஷயத்தை தான் இது செய்யுது. இது எப்படி கடத்தப்படுது, எந்த உறுப்பிலிருந்து எந்த பகுதிக்கு கடத்தப்படுதுன்றத செயல்படும் விதத்தின் அடிப்படையில 3 விதத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவரையும் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 3 டைப்ஸை பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி 3 டைப்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். இதுல இருக்கிறது போலயே அப்படியே தொகுத்து நான் கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப தொகுத்து கொடுத்து வச்சிருக்கிற நீங்க இதே கான்செப்ட்ல எழுதிட்டீங்கன்னா எளிமையாயிடும். 1 by 1 எழுத தேவையில்லை. ஒன்ஸ் பார்த்த உடனே பிக்டோகிராபிக்கல் மெமரி பவர்ன்னு சொல்ற போல தொகுத்து அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. இதை தெளிவுபடுத்திக்கினாலே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்போ செயல்பாட்டின் அடிப்படையில 3 வகையா பிரியுது. என்னென்னது? உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள், சென்சாரி நர்வ்ஸ், நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அஃபரண்ட் சென்சாரி ஆர் அஃபரண்ட் நியூரான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இயக்கம் அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள் அப்படின்றாங்க. மோட்டார் அல்லது எஃபரண்ட் நியூரான்ஸ் சொல்றாங்க. சங்கம நரம்பு செல்கள், அசோசியேஷன் நியூரான்ஸ் சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 தெளிவுபடுத்திக்கணும்னு வச்சுக்கோங்க. மற்றொன்றை ஒமிட் பண்ணிடலாம். அப்ப 2 மட்டும் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 2 கான்செப்டை கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளியரா நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். இந்த 2 இல்லாத இன்னொன்னு வர்றத, இது பெரும்பாலும் எது மாதிரியான கொஸ்டின்ஸ் அமையும் அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது கூற்று காரணம் கண்டறிதல், இந்த கொஸ்டின் அடிப்படையில இது அதிகமான அளவுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி நரம்பு செல், உணர் உறுப்புகள்னா மூக்கு எடுத்துக்கலாம். எதனா ஒரு ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணி சொல்லுது. சரிங்களா? இது நறுமணமா இல்ல நாற்றமா அப்படின்ற விஷயங்களை. இல்ல நம்ம தோலை எடுத்துக்கலாம், டச் சென்சார், மொபைல் இருக்கிற போல டச் சென்சார் நம்மளை தொடுறாங்க,
வெப்பம் அதிகமா இருக்கு, குளிர்ச்சி அதிகமா இருக்கு, இது போல எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் இது போல சொல்லலாம். சரிங்களா? சுவை உணரக்கூடிய நாக்கு, இது போல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி உறுப்புகள். அப்போ உணர் உறுப்புகளிலிருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும். அவ்வளவுதான். உணர்ச்சி நரம்புனா இப்ப டச் பண்ண உடனே நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போறது வேலை. டாப் டு பாட்டம், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? லோயர் டு அப்பர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நம்ம காலில் ஒரு அடிபட்டுடுச்சு, வலி இருக்கு, அந்த வலி அந்த உணர்ச்சியை டைரக்டா பிரெயினுக்கு கொண்டு போய் அது வலி அப்படின்ற மாதிரி சொல்றது. அவ்வளவுதான் நம்பர் 1. செகண்ட், இது முடிஞ்சு. சரிங்களா? டைரக்டா உணர்ச்சியில சென்சார் டு பிரெயின், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதான் இந்த இடத்துல சொல்றாங்க which carry impulse from the sense organ to the central nerve system. சென்ட்ரல் மத்திய நரம்பு கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லக்கூடிய அந்த மூளைக்கு அந்த இம்பல்ஸை கடத்தக்கூடிய ஒரு வேலை. ஆங்கிலத்துல நம்ம பார்த்தோம்னா அதை எடுத்து செகண்ட். இயக்கம் அல்லது வெளிச்செல் நரம்பு செல், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான், இதை பத்தி பார்க்கிறோம். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து இப்ப டாப் டு பாட்டம் போயாச்சுங்களா, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். கால் அடிபட்டுச்சு, அந்த வலியை நம்ம பிரெயினுக்கு கடத்தப்பட்டு வலிக்குதுன்னு சொல்லியாச்சு. டாப் டு பாட்டம். இப்போ பாட்டம் டு டாப். இப்ப டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூளையிலிருந்து எந்த பகுதி கடத்தப்படுது அதை பத்தி பார்க்கலாம். அப்ப என்னது, மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தலையிலிருந்து தூண்டல்களை தசை நாரிழை அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்வது எல்லாம் எடுத்து செல்லும். சரியா? இப்போ சின்ன குழந்தைக்கு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு டச் சென்சார் தொடரும், இல்ல ஏதோ கை அதிகமா பட்டுடுது, இல்ல வலி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. அப்போ வலி ஆனதை மூளைக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுது இல்லையா, அழுகும் பொழுது கண்ணீர் சுரப்பிக்கோ அந்த தசைகளுக்கோ அந்த இயக்கம் கடத்தப்படுது இல்லையா, மூளையிலிருந்து எந்த ஆர்கனுக்கு. ரொம்ப அதிகமா ரொம்ப கன்ஃபியூஸ் வேண்டாம். நம்ம ஒரு பச்சை மிளகாயை சாப்பிட்ட உடனே காரம்னு மூளைக்கு தகவல் போறது முதல்ல இருக்கக்கூடியது இது உணர்ச்சி நரம்பு. செகண்ட் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்லுன்னு சொல்லக்கூடியது காரத்தை கடிச்சிட்ட கண்ணில் தண்ணி கலங்கும் நம்மளே அறியாமலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் இது. அப்போ அந்த சுரப்பி, கண்ணில் தண்ணி கலங்கக்கூடிய அந்த சுரப்பி, கண் சிவக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதான் அந்த இடத்துல தெளிவா புரிஞ்சிருக்கும். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தூண்டல்களை தசை நாரிழை, சரிங்களா, அந்த மசில் ஃபைபர் அந்த ஒரு விஷயத்துக்கோ அல்லது சுரப்பி, கண்ணீருக்கு ஒரு சுரப்பியால் தானே சுரக்கப்படுது, அப்ப அந்த சுரப்பி இந்த ரெண்டு விஷயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த செகண்ட் ஒன் அமையுது. சரிங்களா? அப்போ which carry impulses from central nerve system to effector organ such as the muscle fiber or the gland. சரிங்களா? கிளாண்டுக்கோ இல்ல மசில்ஸுக்கோ போகக்கூடியது. இப்போ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? மூளைக்கு போறது, மூளையிலிருந்து எந்த சுரப்பிக்கு போனது, இது இருக்கு இல்லையா, இது இன்டர்மீடியேட், அங்கிருந்து இங்க. சரிங்களா? அங்க வாங்கி இங்க கொடுக்குறது, இங்க வாங்கி அங்க கொடுக்குறது, இப்படி, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்ப பார்க்கலாம் சங்கம நரம்பு செல்கள். சரிங்களா? அசோசியேஷன் நியூரான்ஸ். அப்போ உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்புகளுக்கு இடையே தூண்டல்களை கடத்துதல். எதுக்கு? உணர்ச்சி சென்சாருக்கும் அந்த சென்சாரால இயங்கக்கூடியது, ஆக்டிவேட் ஆகக்கூடியது. சரிங்களா? ஒண்ணு சென்சார் ஆர்கன், அதனால மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஆர்கன். இந்த ரெண்டுத்துக்கும் இடையே என்ன பண்றது, தூண்டல்களை கடத்தப்படும். இங்கிருந்து அங்கி கடத்தப்பட்டுடும், அங்கிருந்து இங்கி கடத்தப்பட்டுடும். அதான் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்புகளுக்கு இடையே தூண்டல்களை கடத்தும். சரிங்களா? கண்டக்ட் இம்பல்சஸ் பிட்வீன் சென்சாரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடியதுக்கு கடத்துறது, அதை எடுத்து இங்க கொடுக்கறது, இங்க எடுத்து அங்க கொடுக்கறது. இது மூணு விஷயத்தின் அடிப்படையில தான் சங்கம நரம்பு செல்கள்,
இயக்க அல்லது வெளிசெல் நரம்பு செல்கள், உணர்ச்சி செல்கள் அல்லது உட்செல் நரம்பு செல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 விதங்களா பிரிக்கப்படுது. அதுல நம்ம பார்த்தோம், நியூரான்னா பார்த்துட்டோம். இப்ப நரம்பு நாரிழைகள்னா என்ன, சரிங்களா? அதை பத்தி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இந்த நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எத்தனை வகைகளா இருக்கு? கிட்டத்தட்ட 2 வகைகளா இருக்கு. அந்த 2 வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நரம்பு நாரிழைகள் 2 வகையா பிரியுது. என்னென்ன அந்த 2 வகைகள் அப்படின்னா, ஒண்ணு மைலின் உரையுடன் கூடியது, இன்னொன்னு மைலின் உரை அற்றது. இது எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்? உரை அப்படின்னா நம்ம காலுக்கு போடுற சாக்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம காலுக்கு சாக்ஸ் போட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம், இல்லை ரொம்ப நேரம் இருக்குன்னா கால் வந்து வெண்மையா இருக்கும், கொஞ்சம் அந்த வேர்வை பிளஸ் டஸ்ட் எல்லாம் படாது இருக்கிறதுனால. உரை இல்லாத இருக்கிறது கொஞ்சம் அழுக்கு படிந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ மைலின் உரையுடன் கூடியது மூளையின் வெண்மை நிறப்பகுதி, மைலின் உரை அல்லாது இருக்கிறது மூளையின் சாம்பல் நிறப்பகுதி. வாங்க பார்க்கலாம். மைலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் எதில் இருக்கும்? மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். தென் another one is நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இந்த மைலினேட்டட் ஃபைபர் நர்வ் ஃபைபர் அப்படின்றது மூளையின் வெண்ணிற பகுதி அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன் ஒயிட் மேட்டர்ஸ் ஆஃப் த கிரே பிரெயின் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? மூளையின் ஒயிட் மேட்டர்ஸ். அதுக்கடுத்து இந்த ஆஃப் த பிரெயின், ஒயிட் மேட்டர்ஸ் ஆஃப் த பிரெயின், சரிங்களா? இந்த இடத்துல நான் மைலினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மைலின் உரையற்ற நரம்பு செல் அப்படின்னா செகண்ட், சரிங்களா? கிரே மேட்டர் ஆஃப் பிரெயின், சரிங்களா? அப்போ இது கிரே, இது வந்து ஒயிட். இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாம்பல் நிறப்பகுதின்றது மூளையின் சாம்பல் நிறப்பகுதி, கிரே மேட்டர்ஸ் ஆஃப் பிரெயின், மைலின் உரையற்ற நரம்பு செல். தெளிவா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்காக பாக்குறோம். அகைன் சொல்லிரும் பாருங்க, நரம்பு நாரிழைகளை 2 வகையா பிரிக்கிறோம். அந்த 2 வகைகள்ல ஒன்னு மைலினேட்டட், இன்னும் நான் மைலினேட்டட். உரையுடன் கூடியது, இன்னொன்னு உரையற்றது. உரையுடன் கூடியது மூளையின் வெண்மை நிற பகுதி, சரிங்களா? அப்போ உரை இல்லாம இருக்கக்கூடியது மூளையின் சாம்பல் நிற பகுதி, சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். இப்ப நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல், டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இந்த நரம்பு தூண்டல்கள் வந்து எது போல கடத்தப்படுது அப்படின்ற விஷயத்த இப்ப பார்க்கலாம். நரம்பு தூண்டல்கள் எப்படி கடத்தப்படுது? சென்சார் மூலமா கடத்தப்படுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம சொல்லணும்னா என்னென்ன இருக்கு சென்சார்? உணர்வு உறுப்புகளான கண், மூக்கு, தோல், சரியா, போன்றவற்றின் மூலம் புற சூழ்நிலையிலிருந்து பெறப்படும் தூண்டல்கள் உணர்வேற்பிகள் மூலம், சரிங்களா, உணரப்படுகிறது. ஆல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆர் டிடெக்டட் பை தேர் receptors located in our sense organs such as the eye, the nose, the skin, etc. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு உறுப்புகள் மூலமா தான் கடத்தப்படுது. அதுதான் உணர்வு, அது நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இத்தூண்டல்கள் எது போல கடத்தப்படுது? இப்போ ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருது அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். இத்தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான் வழி கடத்தப்படுகிறது. எதன் வழி கடத்தப்படுது? இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த receptors is the transmitted from as a electric impulse and is received by the dendrites strips of the impulse, சரிங்களா? அப்போ ஒரு மின் தூண்டல்களா தான் இது வந்து கடத்தப்படுது. இத்தூண்டல்கள் டென்ட்ரான் முனை வழியாக செல் உடலுக்கு கடத்தப்பட்டு ஆக்சான் முனையை அடைகிறது. இந்த தூண்டல்கள் வந்து டென்ட்ரான்கள் வழியா கடத்தப்பட்டு ஆக்சான்கள் வழி செல்லுது.
இதை நான் ஒரு புரிதலுக்காக ஒரு மெயின் மேப் மாதிரி போட்டிருப்பேன். மெயின் மேப்னு சொல்றதை விட ஒரு சின்ன ஒரு வே ஆஃப் மெத்தட். ஆக்சான்ல இருந்து டென்ட்ரானுக்கு போயிட்டு டென்ட்ரான் மூலமா தண்டுவட நரம்பு அதோடைய அமைப்பு வந்து கடத்தப்படுது. மறுபடியும் அதோடைய ரிப்ளே குணர உறுப்புகள் அதோடைய ரிப்ளே வந்து எது போல இருக்குன்னா தண்டுவடம்ல இருந்து மூளைக்கு போயிட்டு மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்குமே கடத்தப்படுது. தட் மீன் ஆக்சான்ல இருந்து டென்ட்ரைடுக்கு போகுது, அந்த டென்ட்ரைட்ல இருந்து ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா பிரெயினுக்கு போகுது. அப்படி போயிட்டு அந்த பிரெயின்ல இருந்து வரக்கூடிய ரிப்ளை எது போல இருக்குன்னா ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா பிரெயின்ல இருந்து மற்ற எல்லா பகுதிக்கும் கடத்தப்படுது. இது போல கடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு தான் ஸ்னாப்டிக் கடத்துதல், டிரான்ஸ்மிஷனை தான் ஸ்னாப்ஸ் ஆர் ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து கூட்டுல கேட்பாங்க. ஆக்சா வந்து டென்ட்ரானுக்கு போயிட்டு டென்ட்ரான்ல இருந்து எங்க போகுதுன்ற மாதிரி. இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும்னா குழப்பம் அடையாம இருக்கலாம் எதிர்வர இருக்கக்கூடிய தேர்வுல. நரம்பு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பு வந்து கடத்தப்படுது இல்லையா, இதை வந்து என்ன சொல்றாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆக்சான்ல இருந்து டென்ட்ரானுக்கு போகுது, அதான் இலக்கு உறுப்புக்கு போகுது. இந்த ஆக்சான்ல இருந்து டென்ட்ரானுக்கு போகும்போது இலக்கு உறுப்புக்கு போகும்போது அது மாதிரி கடத்தப்படுறதுக்கு உதவக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு இல்லையா, ஒரு கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் பேர் என்னன்னா அசிட்டைல் கோலைன் சொல்றாங்க. அப்படி கடத்தப்படக்கூடிய நிகழ்வுக்கு உதவக்கூடிய வேதிப்பொருளுடைய பெயர் என்னது, அசிட்டைல் கோலைன். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் போத் ஆர் சேம்.